தொடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா, தொடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா, தூய உன் நபி நாதர் வழி நடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா. தொடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா, தூய உன் நபி நாதர் வழி நடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா. நான் நோயுற்று பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா. நான் நோயுற்று பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா. இறுதியில் என எடுத்து அடக்கையிலும் உன் நினைவு வேண்டும் இறைவா என்ற இறைஞ்சுதலோடு அருமையும் பெருமையும் நிறைந்த கேரள மாநில தலைவர், எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எங்கள் பிரியமான மூவாற்றுப்புழா அஸ்ரப் மௌலவி அவர்களுடைய இந்த மக்கள் முன்னேற்ற யாத்திராவில, அதுவும் பத்தனம்திட்டா பகுதியில், இந்த பகுதி தமிழர்களும் மலையாளிகளும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். கேரளா என்ற உடனேயே எனக்கு மலையாளம் தெரியாதே என்றேன். நீங்கள் செல்லுகின்ற இடத்திலே நீங்கள் தமிழிலேயே பேசுங்கள், அத்துணை பேருக்கும் தமிழ் தெரியும் என்று சொன்னார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. அஸ்ரப் மௌலானா அவர்களுக்கு நான் உள்ளபடியே நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் புரியுதுங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பேரணி மற்றவர்கள் எல்லாம் பணத்திற்காக யாத்ரா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் மட்டும்தான் மக்களுக்காக யாத்ராவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த யாத்ராவில இடதும் வலதுமாக ஒரு இஸ்லாமிய தலைவர் நடுவுலே நின்று கொண்டிருக்கிறார். வலதுபுறம் நம்முடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய கேரள மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் துளசிதரன் பள்ளிக்கல் அவர்களும், மற்றொரு புறமாக கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த ராயர் அரக்கல் அவர்களும் இருபுறமும் நிற்க இந்த யாத்ரா கேரள மாநிலத்தை அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த பகுதியிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இன்னும் பிற சமுதாய மக்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். எஸ்டிபிஐ கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கான கட்சி அல்ல. எஸ்டிபிஐ கட்சி என்பது ஒரு மாநிலத்திற்கான கட்சி அல்ல. எஸ்டிபிஐ கட்சி என்பது பிற கட்சிகளை போன்று ஒரு சராசரி கட்சி அல்ல. இந்த கட்சி இந்திய மக்களுக்கான கட்சி. இந்த கட்சி இந்திய நலனுக்கான கட்சி. இந்த கட்சி யாரை முன்மாதிரியாக வைத்திருக்கிறது தெரியுமா? யாரை முன்மாதிரியாக இந்த கட்சி வைத்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் தீரர் திப்பு சுல்தானின் வாரிசுகள், திப்புனுடைய வாரிசுகள். இந்த நாட்டை ஆண்டவர்கள் 800 ஆண்டுகள் இந்த இந்திய திருநாட்டை நம்முடைய முன்னோர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் சும்மா ஆண்டார்களா? இந்த நாட்டுக்கு பல வரலாற்று சின்னங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்பதற்காக, இந்த நாடு சுவீட்சம் பெற வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடிய சங்கிகளுடைய முன்னோர்கள் சூக்காலை நக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக துணை நின்று கொண்டிருந்தோம். அப்போது இந்த சங்கிகள் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து கொண்டிருந்த வரலாறு தான் அவர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய வரலாறு அப்படியா? நம்முடைய இஸ்லாமியர்களுடைய வரலாறு அப்படியா? வழிநெடுகளும் நம்முடைய வரலாறு பதிந்து கிடக்கிறது சகோதரர்களே.
நாம் இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதிலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்திய நாட்டுக்கு ஒரு சங்கடம் வருகிறது என்றால், இந்திய மக்களுக்கு ஒரு சங்கடம் வருகிறது என்றால், இந்திய பரப்பளவிலே எங்கே ஒரு பேரிடர் நடக்கிறது என்றாலும் எஸ்டிபிஐ கட்சிக்காரன் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவுகிறானே, எந்த அடிப்படையிலே என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த நாட்டை பண்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டுக்கு பல வரலாற்று சின்னங்களை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டுடைய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டுடைய தேசிய கொடியை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டுடைய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்பதற்காக, அதை பறக்க விடுவதற்காக செங்கோட்டையில் இன்றைக்கு மோடி ஏற்றிக் கொண்டிருக்கிறாரே, அந்த செங்கோட்டையை தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டிலே உயிர் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். காந்தியாருடைய அஹிம்சா போராட்டமாக இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வீரியமிக்க போராட்ட களமாக இருக்கட்டும், எந்த களத்திலும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லை. இன்றைக்கு எப்படி ராயல் அரக்கல் அவர்களும் நம்முடைய துளசிதரன் அவர்களும் நம்முடைய மௌலவிக்கு பக்கத்திலே இருக்கிறார்களோ, அது போன்று காந்தியாருடைய போராட்ட களத்திலே இடதும் வலதுமாக நின்றவர்கள் முகமது அலி, சவுக்கத் அலி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய இரு சிங்கங்களை என்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த சிங்கங்கள் என்னோடு இருக்கின்ற வரை நான் அச்சப்பட மாட்டேன் என்று காந்தியார் சொன்னார்களே, அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாரிசுகளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே உலமா பெருமக்கள், இமாமுகள், எண்ணற்ற இமாமுகள் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஆங்கிலம் படிக்க கூடாது என்று ஃபத்வா கொடுத்ததன் காரணமாக நாம் பல 5, 10, 20 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்றதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வாக்கு. காந்தியாருடைய போராட்ட களத்திற்கு பணம் தேவைப்படுகிறது. பணம் யார் கொடுத்தால்? பணம் கொடுத்தது, பிளாங்க் செக்கை கொடுத்தது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காந்தியாருடைய போராட்ட களத்திற்கு. அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அந்த வீரியமிக்க போராட்ட களத்திலே இடதும் வலதுமாக நின்றது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை வாரி கொடுத்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். நான் கேரள மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணிலே இருந்து பேசுகின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன், இங்கே குஞ்சாலி மரைக்காயனுடைய தியாகத்தை யாராவது கொச்சைப்படுத்தி விட முடியுமா? எண்ணற்ற தியாகங்களை, உயிர் தியாகங்களை செய்த சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்துடைய பிரதிநிதித்துவம் சரியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி கேரளாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, கர்நாடகாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் 20 மாநிலங்களை தொட்டு இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய வளர்ச்சி வெறும் 15 ஆண்டு காலம்தான். இந்த 15 ஆண்டு காலத்திலே மோடியின் குஜராத்திலே நம்முடைய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அது இந்துத்துவ பூமி, மற்றவர்கள் உள்ளேயே வர முடியாது என்று சொன்னார்களே, அந்த குஜராத்திலே எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. பீகாரிலே நம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலே நம் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திலே நம்முடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடி பறக்கின்ற காரணத்தினாலே அந்தந்த சமூக மக்கள் ஆறுதல் அடைகிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி கொடி பறக்கின்ற இடத்திலே ஒருபோதும் தவறு நடக்காது என்று அந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் மக்கள் மத்தியிலே ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். பாபர் மசூதி நம்முடைய இடத்திலே, பாபர் மசூதி இடத்திலே தான் கோவில் கட்டி இருக்கிறார்கள் என்பது எஸ்டிபிஐ கட்சியுடைய நிலைப்பாடு. எவ்வளவு கோடிகளை செலவு செய்து எவ்வளவு அழகாக நீங்கள் கோயிலை கட்டினாலும் அது எங்களுடைய இடம் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கு உள்ள முஸ்லிம் லீக் தலைவர் சொல்லுகிறார், தேசத்தின் அடையாளமா. நம்முடைய மௌலவி சொல்றாரு, அது எங்க இடையா, நீ கட்டிக்கோ, வேற இடத்துல கட்டு, அது எங்களுடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லுகின்ற எஸ்டிபிஐ கட்சி தலைவர் எங்கே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் எங்கே என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்திலே இருக்கிறீர்கள். மற்றவர்கள் எல்லாம் பாசிசத்தோடு சமரசம் செய்து கொண்டார்கள். நாம் மட்டும்தான் பாசிசத்தின் பகைவராக உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம். நின்று கொண்டிருப்பதன் விளைவு என்ன?
ரைடு வருது, சங்கடங்கள் வருது, கைதுகள் வருகிறது, சிறையிலே இருக்கிறோம். நமக்கு சிம்மாசனம் இதுவரை கிடைக்கவில்லை, சிறை கொட்டடிதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் இம்மைக்கானவர்களா? இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை அடையாளத்தோடு களத்திலே நிற்பவர்களா? இல்லை இல்லை, இங்கே மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய இடத்திலே நிற்கின்ற போது அங்கே நமக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பணியாற்றக்கூடிய நம்மை நோக்கித்தான் சங்கடங்களும் சச்சரவுகளும் வரத்தான் செய்யும். இன்று கூட நம்முடைய தேசிய தலைவர் வீட்டிலே போய் கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. வீடு கொஞ்சம் சுத்தமா இல்லாம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்முடைய நிர்வாகிகளுடைய வீடுகளில் என்ஐஏ ரைடு வருது, இடி ரைடு வருதுன்னா இடி ரைடு போற அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இருந்தா என்னத்தை சொல்ல? நாம தான் மோடியோட பெரிய ஆளு. ஈடி வர்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருந்தால் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட நியாய உணர்வு இல்லாமல், யார் இன்னைக்கு மௌலானா போயிட்டு இருக்காரு, தமிழகத்தில் கேரளாவிலே பேரணி போய்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எஸ்டிபிஐ திரும்பி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு ரைடு. அப்ப என்ன மக்கள் மத்தியிலே இவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களை அச்சப்படுத்தியே வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அச்சப்பட மாட்டோம். ஒருபோதும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய சாதாரண கேடரும் தொண்டரும் உன்னுடைய எந்த ரைடுக்கும் அச்சப்பட மாட்டான், உன்னுடைய எந்த கைதுக்கும் அச்சப்பட மாட்டான், உன்னுடைய எந்த சிறைக்கும் அச்சப்பட மாட்டான். தூக்கு கயிறு தான் எங்களுக்கு கொடுப்பை என்றால் அந்த தூக்கு கயிறையும் முத்தமிடுகின்ற சமுதாயமாக இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். விளையாட்டல்ல. நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம் பாபர் மசூதி நிலம் எங்களுடையதுதான் என்று சொல்லுகிறோம். 50 ஆண்டுகள் கழித்து எங்களுடைய வாரிசுகள் சொல்லுவார்கள் பாபர் மசூதி நிலம் எங்களுடையதுதான் என்று சொல்லுவார்கள். வயிற்றிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட வரலாறை சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள். எஸ்டிபிஐ பார்த்து இன்றைக்கு பாசிசம் பதறுகிறது என்றால் நாம் அறிவுபூர்வமாக களமாடி கொண்டிருக்கிறோம். நாம் அறிவுபூர்வமாக களமாடுவது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு அறிவுபூர்வமான செய்தியை சொல்லுவது மட்டுமல்ல, இந்த மக்களை பண்படுத்தி வீரர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மக்களுக்காக உழைக்கின்றவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சுனாமி வருகிறதா, எஸ்டிபிஐ கட்சிக்காரன் தான் ஓடோடி சென்று உதவுகிறான். பெரிய மழை வெள்ளம் வருகிறதா, கழுத்தளவு தண்ணியில எஸ்டிபிஐ கட்சிக்காரன் தான் சோத்து பொட்டலத்தை தூக்கி கொண்டு திரிகிறான். இதுவெல்லாம் வரலாறு இல்லையா? எஸ்டிபிஐ கட்சி என்றால் விளையாட்டா? எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாறு இன்றைக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் மோடி முதல் அமித்ஷா வரை நம்மை பார்த்து பதறிக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சிக்கு பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் இல்லை, சட்டமன்றங்களிலே ஒரு உறுப்பினர் இல்லை. ஆனாலும் இந்திய பாராளுமன்றங்களிலும் இந்தியாவில் இருக்கிற சட்டமன்றங்களிலும் எஸ்டிபிஐ பேசுபொருளாக ஆக்கி இருக்கிறோமே, இதுதான் எங்களுடைய வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்களும் போவோம் பாராளுமன்றத்துக்கு இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டிலிருந்து நாங்களும் போவோம், கேரளாவில் இருந்து நீங்களும் வாருங்கள். ஒரு 5 பேர் பாராளுமன்றத்தில் எஸ்டிபிஐ கட்சிக்கார இருந்தா பாராளுமன்றம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பாசிசம் நம்மை கண்டு பதறிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படியும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடக் கூடாது, எஸ்டிபிஐ கட்சி எந்த வகையிலும் இவர்கள் வெற்றி பெற்று விடக் கூடாது என்று பாசிசம் மட்டுமா செய்கிறது, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் செய்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஐயுஎம்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று, எங்களுக்கு தெரியும் உங்களை எதிர்நோக்கி எப்படி வர வேண்டும் என்று. நாங்கள் பல அம்புகளை இதயத்திலே சுமந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஓடுகின்ற தண்ணியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செத்த மீனாக நாம் இருக்க விரும்பவில்லை. எதிர்நீச்சல் போடக்கூடிய உயிருள்ள மீனாக, அதுவும் உண்மை மூமீனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற காரணத்தினால் தான் எங்களுக்கு சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. அத்தனையும் தாங்கிக் கொண்டு, இதயத்திலே தாங்கிக் கொண்டு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். வெற்றி நமக்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வெற்றி பெறுவதெல்லாம் மிகப்பெரிய காரியமே இல்லை.
கொஞ்சம் சமரசம் செய்தால் போதும், கொஞ்சம் குனிந்தால் போதும், கொஞ்சம் விட்டு கொடுத்தால் போதும், எல்லா பதவிகளும் எங்களையும் தேடி வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் எவனுக்கும் நாங்கள் அடிமை இல்லை அல்லாஹுவை தவிர என்ற நிலையிலே நாம் இருக்கின்ற காரணத்தினால் தான் நம்மை எப்படியாவது பதவிகளுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய போர் படைகளை அழைத்துக் கொண்டு கூட வாருங்கள், எஸ்டிபிஐ கட்சியினுடைய கேடர்கள் உங்களுடைய போர் படைகளை சுக்குநூறாக உடைக்கின்ற ஆற்றலும் வலிமையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பிற்குரியவர்களே. கேரள மாநிலம் எனக்கு மிகவும் பிடித்தமாக ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்தில் எஸ்டிபிஐ கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மௌலானா அவர்கள், மௌலவி அவர்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு கேரள மாநிலத்துடைய அந்த முகமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மார்க்கம் தெரிஞ்ச உலமா இன்றைக்கு சமூகத்தை வழிநடத்துவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறாரே என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறு செய்ய மாட்டோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். நாம் பல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், உள்ளாட்சி மன்றம் தெரியுதான்னு தெரியல, உள்ளாட்சி மன்றத்திலே ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். பெற்றிருந்தும் கூட அந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவத்தில் எந்த தவறும் செய்யாமல் சீராகவும் நேராகவும் களமாடுகின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே சொல்லுகிறேன் 1251 வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் 1200 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள், 51 பேர் மட்டும்தான் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த இடத்துல யார் தெரியுமா சேர்மனு? எஸ்டிபிஐ கட்சியுடைய மாவட்ட தலைவர் தான் அங்கே சேர்மனாக இருக்கிறார். 1200 பேருடைய நம்பிக்கையை பெற்றதன் காரணமாக எஸ்டிபிஐ கட்சி இவர்கள் தான் சரியான தேர்வு என்று நம்மை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் நம்முடைய உழைப்பும் நம்முடைய பொறுப்பும் சாதாரணமானதல்ல அன்பிற்குரியவர்களே. நாம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா காலம் வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். கொரோனா காலம் வந்தபோது அதனுடைய தாய் இறந்த போது மகன் அருகிலே நெருங்க துடித்து சங்கடப்பட்டு கொண்டிருந்த காலம், தன்னுடைய அண்ணன் இறந்திருக்கிறான், தம்பி அருகிலே செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டிருந்த காலம், தன்னுடைய அண்டை வீட்டாக்காரன் இறந்த போது இவன் வீட்டையே காலி பண்ணி கொண்டு பக்கத்து தெருவுக்கு போன காலத்தில் கொரோனா பாதித்த உடலில் இருந்து எந்த தீங்கும் வராது என்று இந்தியாவுக்கே முதல் முறையாக பாடம் நடத்தியவன் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவன் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கொரோனா அவர்கள் பாதித்த உடல் செத்த பிறகு அவர்கள் எந்த சாதி என்று பார்க்கவில்லை, எந்த மதம் என்று பார்க்கவில்லை, எந்த இனம் என்று பார்க்கவில்லை, எந்த மொழி என்று பார்க்கவில்லை, எல்லோரையும் மனிதர்களாக பார்த்த காரணத்தினாலே எல்லோருக்கும் நாம் உதவிக்கரம் நீட்டியதன் விளைவாக நாம் முதலிலே முன்னெடுத்த காரணத்தினால் தான் பிற அமைப்புகளுக்கும், ஏன் இன்னும் சொல்ல போனால் டாக்டர்களுக்கும் கூட ஒரு நம்பிக்கை பிறந்தது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியா முழுவதும் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் கேரளத்திலும் இன்றைக்கு மிக வேகமான ஒரு சக்தியாக எஸ்டிபிஐ கட்சி உருவெடுத்திருக்கிறது. நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தோழமையை எதிர்பார்த்து அவர்கள் நம்மை அணுகியிருக்கிறார்கள். நாம் இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் முடிவை அறிவித்து களத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி எங்களோடு தான் இருக்கிறது என்று உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்கள் எஸ்டிபிஐ கட்சி தவறான முடிவை எடுத்து விட்டது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியும் பாஜகவுடைய தோழமைக்கு போய்விடும் என்று சொன்னார்கள். எஸ்டிபிஐ கட்சியுடைய பூட்டு அதிமுக அலுவலகத்திலே பூட்டி இருக்கின்ற காரணத்தினாலே மோடியால் கூட அமித்ஷாவால் கூட அதை திறக்க முடியவில்லை என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு தடுப்பு சுவராக இருந்து கொண்டிருக்கிறது. பாசிசத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல, பாசிசம் எந்த நிலையிலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் பாசிசம் நம்மை பார்த்து பதறிக் கொண்டிருக்கிறது. அமித்ஷா எங்கள் கதவு திறந்திருக்கிறது என்கிறான், அதிமுக எங்கள் கதவு மூடப்பட்டு விட்டது என்கிறார்கள். கதவு மூடப்பட்ட கதவிலே எஸ்டிபிஐ கட்சி என்கின்ற பூட்டி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களால் திறக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குரியவர்கள். எவ்வளவு பெரிய ஜாம்பவான் அமித்ஷா நினைத்தால் அப்படியே அகிலமே ஆடும் என்பார்கள். தண்ணி காட்டுறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தண்ணி காட்டி கொண்டிருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கட்சியாக எஸ்டிபிஐ கட்சி தவறு செய்யாது, தவறு செய்பவர்களையும் அனுமதிக்காது என்பதிலே தமிழக மக்களும் கேரள மக்களும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கேரளத்தில் இன்னும் வலிமையாக களமாடி கேரளத்திலிருந்து ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது தாருங்கள் என்று கேட்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வலிமையான தொகுதிகள் இருக்கிறது, அற்புதமான தொகுதிகள் இருக்கிறது. நாம் இந்த மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்திருக்கிறோம். அதையெல்லாம் சொல்லி மூலமாக இன்றைக்கு யாத்ராவின் மூலமாக பல கட்சிகளுக்கு நித்திரை கலைந்திருக்கிறது, நித்திரை போயிருக்கிறது என்று சொன்னால் எப்படி மதுரையிலே நாங்கள் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கின்ற மாநாட்டை போட்டு ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளுடைய உறக்கத்தையும் தொலைத்தோமோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய யாத்ராவின் மூலம் உறக்கத்தை துளைத்து இன்று பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் வெற்றி வாகை சூடி இந்திய பாராளுமன்றத்திலே எஸ்டிபிஐ கட்சியுடைய கணக்கை நீங்களும் தொடங்க வேண்டும், நாங்களும் தொடங்கவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினாலும், இறைவன் நாடினால் யார் தடுத்தாலும் நிற்கப் போவதில்லை. இறைவன் நாடினால் யாரு தடுத்தாலும் நிற்கப் போவதில்லை. பாராளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் எஸ்டிபிஐ கட்சி என்கின்ற குரல் நிச்சயமாக ஒலிக்கவிருக்கிறது. அந்த குரல் எல்லாம் மக்களுக்கான குரலாக இருக்கும், குரலற்றவர்களின் குரலாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கும், சிறுபான்மை சமுதாயத்தின் குரலாக இருக்கும். அத்தனை மக்களுக்குமான ஒற்றை பிரதிநிதி இன்றைக்கு இந்திய அளவிலே எதிர்க்கட்சிகள் என்று ஒன்று இல்லை. காங்கிரஸை பார்த்து பாரதிய ஜனதா பயப்படவில்லை, கம்யூனிஸ்டுகளை பார்த்து பாரதிய ஜனதா பயப்படவில்லை, எஸ்டிபிஐ பார்த்து தான் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை மேலும் கூர்மையாக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மெம்பர் செல்ல வேண்டும். சென்றால் தான் இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கான அத்துணை காரியங்களிலும் மிக சிறப்பாக களமாட முடியும். எத்தனை காலத்துக்கு தான் நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் வரும்போது சோத்து பொட்டலத்தை தூக்கி கொண்டே வர முடியும்? எத்தனை காலத்துக்கு தான் மழை வெள்ளம் வந்த போது நாங்கள் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்க முடியும்? எத்தனை காலத்துக்கு தான் சுனாமி வந்த போதும் கொரோனா வந்த போதும் எங்கள் உயிரை பணயம் வைத்து உங்களுக்காக களமாடி கொண்டிருக்க முடியும்? நாங்களும் அதிகாரத்தில் அமர வேண்டும். அதிகாரத்தில் அமர்ந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே கேரள மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். வெறும் அதே பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக் கொண்டிருக்காமல் புதிய ஒரு ரத்தத்தை இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற காரியத்திலே கேரள மக்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுகின்ற போதுதான் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய கட்சிகளாக இருக்கட்டும், நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாசிசங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது, கேரளாவிலே இல்லை. அங்கே இந்தியா கூட்டணியிலே 2 பேரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள், இங்கே இந்தியா கூட்டணி 2ஆ நிக்குது. இதுதான் இந்தியா கூட்டணியுடைய நிலைமை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் எப்போதும் பாசிசத்தின் எதிரிகள், எப்போதும் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடியவர்கள், எப்போதும் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கையோடு கவனத்திலே வைத்து வருகின்ற தேர்தல்களிலே உங்கள் பொன்னான வாக்குகளை எஸ்டிபிஐ கட்சிக்கு வழங்க வேண்டும். இந்த மௌலானா அவர்கள் கடந்த 11-12 தினங்களாக அதுவும் காதலர் தினத்தை தொடங்கி இருக்கிறார் பாருங்க. நாம் தேசத்தை காதலிக்கிறோம் என்கின்ற அடையாளமாக கூட இருக்கலாம். காதலர் தினத்திலே தொடங்கி 1ஆம் தேதி திருவனந்தபுரத்திலே முடிக்கவிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். முடிக்கின்ற போது நம்முடைய கேரள மாநிலத்தின் எஸ்டிபிஐ கட்சியுடைய வலிமை நிச்சயமாக தெரிய வேண்டும். அப்படி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாம் வல்ல இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.